நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் நல்லதா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் நல்லதான்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் இடையில கம்பாரிசன் வேணும் அப்படின்னாச்சுன்னா சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் சென்ட் பண்றேன். அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல பில்டிங்ல தான் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இதை சாயில் கண்டிஷனு கிராவலா இருக்க மாதிரி இடத்துல லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அது போக ஸ்லாப்ல இருக்கிற லோடு ஃபுல்லாமே வால்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது போக ஒரு பட்ஜெட்ல வீடு கட்டணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணோம்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் போகலாம். அது போக லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல G+1 தான் கட்ட முடியும். இதுதான் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரு. எர்த்குவைக் ரெசிஸ்டன்ஸ் இதுல இருக்காது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல எப்படின்னா உங்களுக்கு G+2 மேலேயும் உங்களால் கட்டிக்கிட முடியும். அன்சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரும் நம்ம கட்டிக்கலாம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு மாடலை கட்டுவோம், ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்து ரூம் சைஸ் எல்லாம் மாத்துறோம் அப்படின்னாச்சுனாலும் நீங்க ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போய்க்கலாம். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல ஸ்லாப்ல இருக்கிற லோட்ஸ் ஃபுல்லாமே பீம்ஸு, காலம், அப்புறம் ஃபவுண்டேஷன் அதுக்கு தான் போகும். கிளை கண்டிஷன் மாதிரி இருக்கு சாயில் அப்படின்னாச்சுன்னா நீங்க ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு போய்க்கலாம். அது போக உங்களுக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து எர்த்குவைக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்ல போயாச்சுன்னா பட்ஜெட்ல கட்டுறோம் அப்படின்னாச்சுன்னா நீங்க லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் போங்க. இல்ல நான் இன்னும் கொஞ்சம் மாடர்னா கட்டுறேன் அப்படின்னாச்சுன்னா நீங்க ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல கட்டிக்கலாம். உங்களுக்கு சிவில் சம்பந்தமா எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.